கீரைகளில் பல வகை இருக்கு. இது ராஜாத்தி கீரை அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு வகையான பசலைக்கீரை வகையை சார்ந்தது தான். பசலையிலே பார்த்தீங்க அப்படின்னா சிறு பசலை, பெரும் பசலை, வெள்ளை பசலைன்னு நிறைய இருக்கு. இது ஒரு வகையான குத்து பசலை வகையை சார்ந்தது. உடல் சூட்டை தணிக்கிறதுல ராஜாத்தி கீரையை அடிச்சுக்கவே முடியாது. இதோட இலை, தண்டு எல்லாத்தையுமே நம்ம சாறு எடுத்தும் சாப்பிடலாம், கூட்டு வச்சும் சாப்பிடலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃபுட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி லஞ்ச் பண்ணி என்னன்னு பார்த்தலாமா? சுட சுட சாதம். கீரையை பற்றி சொல்லிட்டு கீரை செய்யலைனா எப்படி? இன்னைக்கு சாதாரண கீரை கடையில் தான். அதில் வேர்க்கடலையை வேக வச்சு சேர்த்துருக்காங்க. இப்படி செஞ்சீங்கன்னா கீரை செம அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே பருப்பு ரசம். வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய சக்தி வாழைப்பூவுக்கு இருக்குது. ஸோ வாழைப்பூ பொரியல் செஞ்சுருக்காங்க. மாம்பழம் சீசன் முடிகிற வரைக்கும் இந்த மாம்பழத்தை விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மாம்பழம் கிடைக்கிற வரைக்கும் வாங்கி சாப்பிட்லான்ட்டு டெசர்ட்டுக்காக கொஞ்சம் மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராஜாத்தி கீரையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.